வணக்கம் மக்களே. உங்கள் வீட்டில் குட்டி பசங்க என்னதான் சாப்பிட்டாலும் வெயிட்டே போட மாட்டேங்காங்க அப்படிங்கிற கவலை இருக்கா அவங்களுக்கு? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கானது தான். அப்படி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மரவள்ளிக்கிழங்கு புட்டு செய்கிறது எப்படி அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம மரவள்ளிக்கிழங்கோட தோலை நீக்கிட்டு நல்லா துருவி எடுத்துக்கிறலாம். அதை இப்போ இதில் உள்ள அந்த பிசுபிசுப்பு தன்மையை போக்குறதுக்காக நல்ல ஒரு துணி எடுத்து அதை வடிகட்டிக்கிறலாம். அதில் இருக்கிற சாறை ஃபுல்லாக எடுத்துடணும். நீங்கள் இதை சின்ன குழந்தைக்கு இந்த கிழங்கை அவிச்சு கொடுத்தாலும் அந்த தோலை நல்லா நீக்கிட்டு அந்த அவிக்கிற தண்ணி அதில் உள்ள தண்ணியை நல்லா நீங்கள் எடுத்துடணும். ஏன்னா அதில் அந்த நச்சுத்தன்மை இருக்கும். கண்டிப்பாக அதை நீக்கிட்டு தான் நீங்கள் கொடுக்கணும். இப்போ நம்ம அதை நல்லா புழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த பன்னீர் மாதிரியே இருக்குது பாருங்களேன், இந்த மாதிரி வந்துடும். இது கூட நம்ம ஏலக்காய், தேங்காய் திருகி இருக்கும், அந்த தேங்காய் அது கூட நம்ம, ஏன்னா சின்ன குழந்தைங்க சர்க்கரை சேர்த்தோன்னா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் சும்மா நார்மலாக அவிச்சு கொடுக்குறதுக்கும் இந்த மாதிரி சர்க்கரை போட்டு இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது கூடுதலாகவே சாப்பிடுவாங்க. இது நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு அந்த கால் வலி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா இதில் புரத சத்து அதிகமாக இருக்குது. காலில் அந்த மூட்டு தேய்மானம் அந்த மாதிரி இருக்குல்ல, ஏன்னா இது எலும்பு ரொம்ப வலுப்பெறும். ஏன்னா அதுக்காக தான் இதனுடைய இதே அதுதான். அதனால் பெரியவங்களுக்கும் இதை கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா எலும்பு தேய்மானம் இருந்து அந்த எலும்பு வலிக்கிறது, மூட்டு ஜாயிண்ட்லாம் வலிக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஒரு நல்லது இந்த கிழங்கு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க நீங்கள். ஏன்னா அவிச்சு கொடுத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்கள்லாம் ஒரு சின்ன பீஸு, கம்மியான பீஸ் தான் சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அதை எடுக்க மாட்டாங்க, வேண்டான்ருவாங்க. இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது, அந்த இனிப்பு சேர்த்து கொடுக்கும்போது கூடுதலாகவே சாப்பிடுவாங்க. மரவள்ளிக்கிழங்குல ஏன்னா அதிக அளவு கார்போஹைட்ரேட் உள்ளது. அதனால் இந்த நீரிழிவு நோயாளி இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா இதை சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு டக்குன்னு கூடிரும் இதை சாப்பிடும்போது. அதனால் பெரியவங்க அந்த நீரிழிவு நோயில் இருக்கிறவங்க இதை சாப்பிட வேண்டாம். இது என்னென்னா, நம்ம நிறைய சாப்பிட்டாலும் பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் அந்த மாதிரிலாம் ஏற்படும். செரிமான கோளாறு அந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வாரத்தில் ஒரு முறை இல்லை 2 வாரத்துக்கு ஒரு டைம் சின்ன குழந்தைங்க எது சாப்பிட்டாலும் தேற மாட்டுக்காங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா உடம்பு அந்த எலும்பு உங்களுக்கு ஸ்ட்ராங்காகும். அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் வெயிட் போட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கான ஒரு இதுதான் இது. இதை நம்ம வாழை இலையில் லைட்டாக சின்ன சின்ன இலையாக கட் பண்ணி அதில் நெய் தடவி நம்ம அதை அந்த வாழை இலையில் வச்சு சின்ன சின்னதாக முடிஞ்சு ஒரு நம்ம இட்லி அவிக்கிறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி பாத்திரத்தில் ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 15 நிமிஷம் அதை கொஞ்சம் வச்சு அவிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது ரெடி ஆயிரும். ரொம்ப ஒரு அருமையானது, ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு இது கிழங்கு. இந்த மரவள்ளிக்கிழங்கு பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு எலும்புக்கு சத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த இதில், ஏன்னா எல்லா சத்துமே இருக்குது அதில். விட்டமின், இது கால்சியம் இதெல்லாம் அதிகமாக இருக்குது. இதில் புரதச்சத்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்புறம் இந்த உடல் எடையை குறைக்கணும் அப்படின்ட்டு இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை நீங்கள் சாப்பிட வேண்டாம். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், புரதம் அதிகமாக இருக்குது, வெயிட்டு போட ஆரம்பிச்சிடும். சரிங்களா? நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தாலும் சரி, இல்லை நார்மலாக இந்த அளவுக்குலாம் எங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னிங்கன்னா நீங்கள் நார்மலாக வேக வச்சு கொடுத்தாலும் சரி, அந்த தோலை நல்லா நீக்கிடுங்க. ஏன்னா இதில் இயற்கையாகவே அந்த தோலில் பார்த்திங்கன்னா சைனோஜெனிக் அப்படிங்கிற ஒரு நச்சு பொருள் இருக்குது. அதனால் நீங்கள் சரியாக வேக வைக்காமல் கொடுத்தாலும் பிரச்சனை வரும். சரிங்களா? அதனால் நல்லா வேக வச்சுட்டு கொடுங்க. அந்த தோலை நீக்கிடுங்க. அதுபோக நம்ம கிழங்கு கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெம்பு மாதிரி இருக்கும், ஒரு குச்சி மாதிரி இருக்கும். அதையுமே நீங்கள் நீக்கிடுங்க. நீக்கிட்டு அதுக்கப்புறம் அதை ரெடி பண்ணி நல்லா வேக வச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. சர்க்கரை நீங்கள் ஆட் பண்ணும்போது போதுமான உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நன்றி மக்களே. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை பண்ணிக்கிங்க. சரி மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.